ஐஸ் கட்டி மாதிரி இருக்கு. இங்க ஒரு சின்ன ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு 2 அடுக்குல. இங்க இருந்து பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. சோறு சோறு சோறு. ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து நான் மேட்டூர் வந்திருக்கேன். மேட்டூர்ல இருந்து இப்போ நம்ம மாதேஸ்வரன் மலை போயிட்டு இருக்கோம். காலைல 7 மணி. இப்போ நானும் என் ஃப்ரெண்டும், அவர் நேம் வந்து கார்த்தி, 2 பேரும் கிளம்பிட்டோம். 1.5 மணி நேரம் இங்க இருந்து டிராவல் சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க போலாம். மேட்டூர் வந்து பல டைம் வந்திருக்கேன், ஆனால் வந்து மாதேஸ்வரம் மலை போனதே இல்லை. இந்த ரூட் பயங்கர சூப்பராக இருக்குது, ஃபுல்லாக நேச்சுரல் சீன்ஸாக இருக்குது. இப்போ நான் ஏன் அழுதுட்டு இருக்கேன் தெரியுமா? பைக்கில் எனக்கு கொஞ்சம் வேகமாக போனாலே காற்றுல எனக்கு கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சிடும். ஹெல்மெட் போட்டு ஓட்டும் போது எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, அதே மாதிரி கூலர்ஸ் போட்டிருந்தேன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. எதையும் எடுத்துகிட்டு வரல. ஸோ பயங்கரமாக தண்ணி வந்துகிட்டே இருந்துச்சு. இன்னும் 20 கிலோமீட்டர் தான் இருக்கு மாதேஸ்வரன் மலைக்கு. கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம் மேட்டூர்ல இருந்து. இப்ப வந்து தமிழ்நாடு கர்நாடகா பார்டர்ல இருக்கும். வர வழியில வந்து வீரப்பன் அவங்கள புதைச்ச இடம் இருந்தது, அவங்களோட சமாதி. அதை வந்து நான் ரிட்டர்ன் போகும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். சரி, வந்துட்டு போகும்போது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம பாலாறு செக் போஸ்ட் வந்துட்டோம். பயங்கரமா சில்னஸ் ஏறிட்டே இருக்கு. காலைல 8 மணி தான் ஆகுது. ஃப்ரீசர்ல இருக்க மாதிரி இருக்குது. பாலாறு பாலத்துல நின்றுட்டு இருக்கிறோம். அந்த பக்கம் வந்து கர்நாடகா பார்டரு, பாலாறு பாலம் தான் வந்து நம்மளோட தமிழ்நாட்டு பார்டரு. நம்ம பார்டர்ல இருந்து நம்ம கர்நாடகால இருந்து வர தண்ணி பூராமே நம்ம மேட்டூர் டேமுக்கு ஷிஃப்ட் ஆகுது, டிராவல் ஆகுது. 120 அடி வரைக்கும் நம்ம மேட்டூர் டேம்ல நீர் தேக்கங்கள் இருக்கு. அந்த 120 அடிக்கு தண்ணி சப்ளை பூராமே வந்து ஒகேனக்கல் வழியா இந்த இதுல இருந்து ஒகேனக்கல் போய் ஒகேனக்கல்ல இருந்து நம்மளுக்கு வந்து ஜாயிண்ட் ஆகுது. பார்டர் கிராஸ் பண்ணி கொஞ்சம் தூரம் வந்துட்டோம். இப்ப நம்ம நிக்கிறது வந்து இந்த பக்கம் போனா மாதேஸ்வரன் மலை, அதுவே இந்த சைடு போனா என்ன அப்படின்னா கர்நாடகால இருந்து ஒகேனக்கல் போற வழி. இங்க இருந்து 29 கிலோமீட்டர் தான் போட்டிருக்கு ஒகேனக்கலுக்கு. நம்ம பார்டர் தாண்டின உடனே வந்து ரோடு எல்லாமே வந்து செம்ம சூப்பரா இருக்குது. தமிழ்நாட்டுல மட்டும்தான் இவ்வளவு ஒஸ்டா இருக்கும். அந்த வந்த வழி பூரா கொஞ்சம் இதா இருந்தது. அதுக்கப்புறம் கர்நாடகா பார்டர் தாண்டின உடனே ரோடு செம்ம நீட்டா இருக்கு ஃபுல்லா. எந்த பக்கம் போனாலும் சரி, கேரளா ஆந்திரா பக்கம் எந்த பக்கம் போனாலுமே நம்ம ஊரை தாண்டினாலே ரோடு ரொம்ப பெட்டரா இருக்கு.
நாம. இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ். நிறைய பேர் இங்கே தங்கியிருக்காங்க, நிறைய கடைகள்லாம் இருக்குது. இந்த கோயில் வந்து 3000 அடி உயரத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற மாதேஸ்வரன் சாமி வந்து சிவனோட இன்னொரு அவதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து லட்டு கவுண்டர். இங்கே வந்து இன்னும் என்னென்ன பிரசாதம் இருக்குன்னு தெரில. அப்புறம் இங்கே பாருங்கள், நிறைய பேர் வேண்டுதல் வச்சு இந்த கோயிலை சுற்றி உருளைத்தண்ணம் போட்டுகிட்டே இருக்காங்க. கோயிலுக்கு வந்தாச்சு. நம்ம வந்து இப்போ குளத்துல குளிக்க போகிறோம். பயங்கர கூட்டமாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. ஸோ நிறையா பேர் வந்திருக்காங்க. போய் குளத்துல குளிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து இங்கே அன்னதானம் இருக்காமா. காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நினைக்கிறேன். ஃபுல் டே வந்து அன்னதானம் இங்கே போட்டுட்டுறேன். குளிச்சுட்டு சாப்பிட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான். குளத்துல குளிக்கலான்னு தான் ஃபஸ்ட்டு பார்த்தோம். குளம் நல்லா தான் இருந்துச்சு, ஆழம் கம்மி, நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. அப்படியே சுற்றி வந்தோம். பின்னாடி ஒரு வழி இருந்தது, அங்கே ஒரு வாய்க்கால் மாதிரி இருந்தது. ஸோ அந்த இடத்துல குளிக்கலான்னு சொல்லி நாங்கள் அங்கே போயிட்டோம். குளத்துல வந்து சுற்றி வந்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு சின்ன கேட் இருக்கு. இந்த கேட் வழியாக வந்துட்டா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேம் ஒன்று இருக்கு. சின்ன டேம் தான் அது. பின்னாடி வந்து நீர்த்தேக்கம் இருக்கு. இது வந்து சின்ன குட்டை மாதிரி இருக்கு. இதெல்லாம் நாங்கள் குளிக்கலான் இருக்கோம். அதே மாதிரி வந்து அந்த எண்டுக்கு போனீங்கன்னா ரொம்ப ஆழம் அதிகமா இருக்கு. சும்மா இங்கேயே குளிச்சீங்கன்னா ஒரு கழுத்தளவு தான் ஆழம் இருக்கு. எவ்வளவு ஆழம் இருக்கு? ஐஸ் கட்டி மாதிரி இருக்கு. ஐஸ் கட்டி மாதிரி இருக்கு தண்ணி. கண்ணுக்கு நல்லா சவந்து போச்சு. மழை உச்சி நல்லா பயங்கர ஜில்லுன்னு இருக்கு. அப்படியே உடம்புல சிலுக்குது. பயங்கர சூப்பரா குளிச்சாச்சு ஜில் தண்ணியில. ஃபர்ஸ்ட் வந்து நாங்க என்ட்ரன்ஸ்ல விசாரிச்சப்ப என்ன சொன்னாங்கன்னா, குளத்துல யாரையும் குளிக்கவே விடுறது இல்ல, சோ நீங்க பாத்ரூம்ல குளிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு காசு வரணும்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க போல இருக்கு. இங்க வந்து பார்த்தா எல்லாருமே குளிக்க விட்டுருக்காங்க. நாங்க குளத்தையும் தாண்டி அந்த சைடு போய் சூப்பரா குளிச்சிட்டோம். செம்ம ஜில்லுன்னு இருந்துச்சு. குளிச்ச உடனே இப்ப பயங்கர ஃப்ரெஷ்ஷா இருக்கு. குளிரே தெரியவே இல்லை. போலாம் போலாம் போலாம். கோயில் தான் தெரிகிறது. இங்க ஒரு சின்ன ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு 2 அடுக்குல. இங்க இருந்து பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்படியும் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் குளம். நாம குளிச்ச இடத்த போக்கஸ் பண்ணுவோமா? அந்த இடம்லாம் குளிச்சோம். ராஜகோபுரம் தெரியுது, சாமியோட ராஜகோபுரம். இதுதான் கோயிலோட ராஜகோபுரம். பக்கத்தில் இருக்க நந்தி வந்து மைசூரை பார்த்து இருக்கு இந்த நந்தி. ஸோ இங்கேயும் வந்து நிறைய பேர் கும்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் இந்த கோயிலில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, நாகலிங்க மரம் இருக்குது. அது கீழே சிவன் உட்காந்துருப்பார். ஒட்டாச்சு. அடுத்தது வந்து அன்னதானம். இந்த கோயிலில் வந்து அன்னதானம் வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஃபுல்லாக போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ நிறைய பேர், நிறைய கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது தொடர்ச்சியாக. இங்கே பாருங்கள், நான் உள்ளே போய் நான் உங்களுக்கு கூட்டத்தை காமிக்கிறேன். எல்லோரும் வந்து சவுண்ட் விட்டுட்டே இருக்காங்க பயங்கரமாக, ஜெய் மாதையா அப்படின்னு சொல்லிட்டு போகிற வரைக்கும். சோறு சோறு சோறு. இந்த மாதேஸ்வரன் சாமி வந்து புலி மேலே தான் வந்து வரதா சொல்லுவாங்க. புலி தான் அவருடைய வாகனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இங்கே வந்து புலிக்கால் மாதிரி வச்சுருக்காங்க கீழே. வந்து எல்லோரும் சாமி கும்பிட்டு போய் அன்னதானத்தை சாப்பிட்டு அப்படியே கிளம்பிகிட்டே இருக்காங்க.
நம்மளும் காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை, பயங்கர பசியில் இருக்கும். போய் ஒரு ஃபுல் கட்டு கட்ட வேண்டிதான். புளிசாதம் நினைக்கிறேன், பயங்கர சூப்பரா இருக்கு. வயிறு ஃபுல்லாக பயங்கர திருப்தியாக சூடாக சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வெளில வந்துட்டோம். இது வந்து கோயிலுக்கு வெளியே தேர்லலாம் சாமியை வச்சு கூட்டிகிட்டு வர பாதை, சுத்து பாதை இது. இந்த தேர்களில் தான் வந்து சாமியை கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ மாதேஸ்வரன் மலையிலேருந்து இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். சூப்பரான ஒரு ட்ரிப்பாக இருந்துச்சு. சாமி கும்பிடுற வரவங்களுக்கு வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். என்ன மாதிரி சும்மா சுற்றி பார்க்க வரவங்களுக்கும் வந்து நல்லா இருக்கு. இங்கே வந்து சாப்பாடு காலையிலேருந்து நைட் வரையும் போடுறாங்க, அங்கேயே சாப்பிட்டுக்கலாம். இங்கே சுற்றி பார்க்கறதுக்கும் நிறைய இடம் இருக்குது, வியூஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லை, ஊருக்குள்ளே போகிறதுனாலும் போகலாம். நமக்கு டைம் இல்லை, ஸோ நம்ம கிளம்புறோம். நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, பண்ணவாடின்னு ஒரு ஏரியா இருக்குது. போகிற வழியில், அதாவது மாதேஸ்வரன் மலையிலேருந்து மேட்டூர் போகிற வழியில் பண்ணவாடின்னு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே நம்ம இப்போ போகிறோம். கிளம்பலாம். நம்ம கீழே இறங்கி பண்ணவாடி பரிசல் துறைமுகத்துக்கு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் போகும்போது வீரப்பன் அவங்களுடைய சமாதியை பார்த்துட்டு கிளம்பலாம்.